என்னக்க வசந்தி அக்கா வாளியும் கையுமா வருவு? என்னக்க பாயாசமா? ஆமா, பாயாசம் செய்யாவ, பாயாசம். அப்ப என்னக்க வாளியில கொண்டு போறிய? வீட்டுக்காரருக்கு சாப்பாடு கொண்டு போறேம்மா. அவிய தோப்புல நிக்காவ. உங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லாம ஊரை சுத்திட்டு கிடக்குதிய. எனக்கு அப்படியா? என்னக்க நீங்க காலத்தே எழும்பி சாப்பாடெல்லாம் வச்சுட்டு நேரம் போகாம எங்க கூட தானே சுத்திட்டு கிடப்பிய. இன்னைக்கு புதுசா சாப்பாடெல்லாம் கொண்டு போறியா? என்னக்க அவர் வேலை செய்யறதுல தீவிரமா இறங்கிட்டாரோ? ஆமா சின்ன பொண்ணு, ராணி அக்காவா அவியலுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு தான் போறாவலாம். அதான் நம்மளும் அப்படியே கூட சேர்ந்து போயிடலாம்னு நினைச்சேன். இப்ப அவிய வருவாவ. ஓ, அப்ப ரெண்டு பேரும் ஜோடியா சேர்ந்து போறியல? ஆமா சின்ன பொண்ணு, இப்ப அவிய வருவாவ. ராணி அக்கா, ஏ ராணி அக்கா. இருவசந்தி வாரேன். ஏக்க நீங்க எல்லாம் இல்லாட்டி எங்களுக்கு கதை அடிச்சக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காதுக்க. இருவசந்தி போமா? போவேங்க. எக்க நீங்க எல்லாம் இல்லாட்டி எங்களுக்கு போர் அடிக்கங்க. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. ஏக்க நாங்களும் அப்ப தோட்டத்துக்கு வரட்டா? வா சின்ன பொண்ணு. எக்க எங்களை பார்த்து வேலை வெட்டி இல்லைன்னு சொன்னியல்ல, இப்ப எங்களுக்கு வேலை வெட்டி எல்லாம் இருக்குது. தோட்டத்துக்கு வந்து என்ன வேலை பண்ணிட போறியா? இங்கேயாவது மாங்காய் காய்ச்சி நிக்குதா இல்ல மாம்பழம் காய்ச்சி நிக்குதான்னு பாப்பியா? யாரோ கிட்ட இல்லாதோன்னா பறிச்சிட்டு ஓடிடுவிய. இதான் அவங்க வேலை. ஒரு நாள் சாப்பாடு கொண்டு போறாளாம் பீத்தியா. சின்ன பொண்ணு, வீட்டுல சுத்தமா கறி இல்ல பாத்துக்க. பரவ அந்திக்கு கொஞ்சோண்டு குழம்பு தந்து விடுவியா? அந்திக்கு வாங்குங்க, பரவத்தாரு. எக்க ராணி அக்க, உங்க பிள்ளையெல்லாம் வீட்லயே கிடக்கு. ஆமா சின்ன பொண்ணு, அதுவா வீட்டுல தான் கிடக்குதுவ. இப்ப ஸ்கூலுக்கு லீவ் தானே, சும்மா தானே, அதுவா வீட்டுல கிடக்கும். அதோல்ட்ட கொஞ்சம் தோப்புக்கு போய் அப்பாய்க்கு ஹெல்ப் பண்ணி எல்லாம் கொடுன்னு சொன்னா அதுவா வர இல்ல. ஒரு வார்டு வரும். கிட்ட இருக்க கடைக்கு போய் பால் பாக்கெட் வாங்கிட்டான்னு சொன்னாலே அவ்வளவு சொல்லி இவ்வளவு சொல்லின்னு சொல்லி சண்டை பிடிச்சிட்டு கிடக்கும். இதுவும் அதுல தோப்புக்கு போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்து ஒரு வார்டு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். சப்பா, இந்த வெயில்ல எவ்வளவு தூரம் தான் ஒரு மனுஷனால நடக்க முடியும்? ஒரு கார் இருந்தேங்கி வந்தோமா கொடுத்தோமா போனோமான்னு இருக்கும். இது இந்த வெயில்ல எல்லாம் நடந்து நடந்து காலெல்லாம் பொத்து போயிரும் போல. வசந்தி அக்கா ஆசைப்படலாம், ஆனா பேராசைப்பட கூடாது. பேராசைப்படியா? நான் என்னத்த இப்ப பேராசைப்பட்டுட்டேன்? ஆமா வசந்தி, கார் எல்லாம் ரொம்ப ஓவர். ஒரு ஸ்கூட்டி இருந்தேங்கி சரி ஏறணுமா போனோமா கொடுத்தோமா வந்தோமான்னு இருக்கும். கார்ல ரொம்ப ஓவர் தான் வசந்தி. சரி அம்மா, ஒரு வார்த்தை சொல்லிட்டேனா? இன்னும் எவ்வளவு தூரம் போனோம், போய் தான் ஆகணும். வேற வழி இல்ல, இவ்வளவு தூரம் வந்தாச்சே. எட்டி, இந்த இடத்தை விட்டு சீக்கிரமா போயிருவோம் வாங்க. சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு டவுட் சின்ன பொண்ணு. என்ன டவுட் உமா? சின்ன பொண்ணு, இந்த இடத்துக்கு யார் வந்தாலும் சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போயிருங்க, சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போயிருங்கன்னு சொல்லியாவ. அப்படி இந்த இடத்துல என்ன இருக்கு? ஆமா உமா, இந்த இடத்துல அப்படி என்ன இருக்கும்? வா வா, ராணி அக்கிட்ட கேட்டு பாப்போம். எக்க ராணி அக்க, என்ன சின்ன பொண்ணு? எக்க இந்த இடத்துக்கு யாரு இருந்தாலும் சீக்கிரமா போயிருங்க சீக்கிரமா போயிருங்கன்னு சொல்லி துரத்தி அனுப்பி ஆகல. இந்த வீட்டுல அப்படி என்னத்த இருக்கும், உங்களுக்கு தெரியுமா ஏதாவது? அது ஒரு பெரிய கதை சின்ன பொண்ணு. ரொம்ப நேரம் இங்க நிக்க வேண்டாம். வா, நம்ம அங்க போய் பேசுவோம். சீக்கிரம் போமா, சீக்கிரம் போ. எக்க இப்பமாவது சொல்லுங்க அக்க. என்ன ராணி அக்கா, அந்த பங்களா பத்தியே பேசியாவ? ஆமா வசந்தி, அதெல்லாம் எப்படி இவ்வளவு சொல்லி புரிய வைக்க? கதையை சொல்லி புரிய வைங்க. சரி சரி சொல்லி இரு. அங்க உள்ளவிய நல்ல வசதி உள்ளவிய பாத்துக்க. பெரிய ஃபேக்டரி எல்லாம் வச்சு நடத்திட்டு இருந்தாவிய பாத்துக்க. என்ன ஃபேக்டரிக்கா அவிய நடத்திட்டு இருந்தாவ? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. சொல்லி அத ஃபர்ஸ்ட் கேளு. அப்ப அவிய நல்ல வசதி உள்ளவியலா இருந்தாவ பாத்துக்க. வந்ததுல இருந்தே இப்படிதாங்க சொல்லிட்டு இருக்கறிய, கதைக்குள்ள போக மாட்டறிய. உமா, சொல்லி அத மட்டும் கேளுமா, அல்லாட்டி நான் சொல்ல மாட்டேன் பாத்துக்க. குறுக்க குறுக்க பேசாதுமா. சொல்லி அதை மட்டும் கேட்டுட்டு பாத்துக்க. குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்கியது. இவா ஒருத்தி அடிச்சிட்டு இருப்பா குந்தாணி. சரி அடி வச்சாதே சொல்லியே. அப்ப அவியலுக்கு 5-6 பிள்ளை இருக்குமா? அவிய ஒரு நாள் அவியலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வர வச்சு கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தாவ. அப்ப அவியலுக்கு வீட்டுக்கு கீழ ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கும். அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள சும்மா சும்மா அடிக்கடி சத்தம் கேட்டுட்டு இருக்கனால யாரும் அதுக்குள்ள போக மாட்டோம். அப்ப அவிய கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கமா, அதுல அக்ஷான்னு ஒருத்தி மட்டும் அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போனா. அப்ப அங்க ஒரு கருப்பு கலர் உருவம் அவிய கிட்ட வராமவே இருந்துச்சாம். சின்ன பொண்ணு பயமா இருக்கு.
சின்ன பொண்ணு? கேளுமா. அந்த உருவத்தை பார்த்த அன்னையில இருந்து அந்த வீட்ல இருக்க எல்லாருக்குமே கடுமையான காய்ச்சல் வந்திருக்கான். அதான் அந்த வீட்ல உள்ள எல்லாருமே ஊரை விட்டு ஓடிட்டாங்க. இப்பவுமே நடுராத்திரி அந்த வீட்ல உள்ள கதவு ஜன்னல் எல்லாம் டொப்பு டொப்புன்னு அடிக்குமா. அதுக்கு தான் நான் அந்த இடத்த விட்டு சீக்கிரமா வாங்கன்னு சொன்னேன். எப்பா ஃபர்ஸ்ட் தடவை கேக்கி எனக்கே பயமா இருக்க. எக்க ஒரு நாள் உமாக்கு ஒரு டாஸ்க் வைக்கணும். அதுல எதுலயாவது உமா தோத்து போயிட்டானா அந்த பங்களாய சுத்தி பார்த்துட்டு வான்னு சொல்லணும். அப்படியே அந்த பேய்கிட்ட இவ்வளவு மாட்டி விட்டுறணும். எப்பா இனி யாராவது டாஸ்க் மாஸ்க்னு சொல்லிட்டு வாங்க. நான் ஒன்னத்துலயுமே வாய் கொடுத்துற மாட்டேன். நீ உங்களை நம்புனேங்கி என்ன எங்கேயாவது மாட்டி விட்டுருவியே போல இருக்க. அப்படியா? அப்படின்னா வந்த வழியே ரிட்டர்ன் வீட்டுக்கு போ. போ, எங்க கூட வராத போ. அங்கதான் பியாய் பங்களா இருக்கு. மதியம் 12 மணி. பியாய் யாரை பிடிச்சி உழுக்கலாயின்னு இருக்கும். போ, வீட்டுக்கு போ. எப்படி போனாலும் அந்த பியாய் பங்களாவை கடந்து தானே போனோம். எத்த பாருங்க இவள பயமா இருக்குல்ல. இதுக்கு தான் அந்த கதையை யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். நீங்க தான் சொல்லி என் உயிரை வாங்குனீல. என் பிள்ளைகிட்ட கூட இந்த விஷயத்த நான் சொல்லல. அதுகிட்ட சொன்னீங்க அந்த ரோட பயந்து கிராஸ் பண்ணாதுவ. அதான் என் பிள்ளைகிட்டே நான் சொல்லல. சரி சரி எல்லாரும் வாங்க தோப்புக்கு போவோம். எக்க உங்க தோப்பு வந்தாச்சு. நான் அவர்கிட்ட இந்த சாப்பாடு கொடுத்துட்டு ஓடி வரேனே. சரியா சந்தி நான் இங்க தான் இருப்பேனே. சரிக்கா. இவரு எங்க போனாருன்னு தெரியலையே. ஏங்க ஏங்க லாஸ்ட்ல போய் தண்ணி வச்சிட்டு தான் நிக்காரா தெரியலையே. எக்க அங்க நிறைய நெல்லிக்காய் கிடக்குக்க. வாங்க போய் பறிப்போம். நெல்லிக்காவா? ஆமாமா, அங்க நிறைய கிடக்கு. அன்னைக்கு பார்க்கும்போது எல்லாம் பிஞ்சியா இருந்து இன்னைக்கு எல்லாம் கொத்து கொத்து அழகா காய்ச்சி நிக்குது. அப்படினா ஒரு வார்த்தை அவியல்ட்ட கேட்டுட்டு பறிப்பேன் சின்ன பொண்ணு. சரிக்க. எக்க ராணி அக்க அங்க நிறைய நெல்லிக்காய் காய்ச்சி கிடக்குக்க. கொஞ்சோண்டு பறிச்சுட்டு வரட்டுமா? சரி சரி பறிச்சதா இருந்தா அங்க விளகாரர் ஏதாவது நின்னாருன்னா அவியல்ட்ட கேட்டுட்டு பறிங்க. கேட்காம பறிச்சிராதே அடுத்து திட்டி போடுவாரு. என்ன சின்ன பொண்ணு இருக்குது? எக்க அண்ணா உமாய்க்க தம்பிக வேலை இருக்குல்ல, அதுக்கு கிட்ட ஒரு வேலை இருக்குல்ல, அங்கதான் காய்ச்சி நிக்குது. எது அந்த மனோஜுக வேலையா? அது இல்லக்க, அதுக்கு கிட்ட ஒண்ணு இருக்குல்ல. அது யாருக வேலைன்னு சொல்லிட்டு தெரியலையே. சரி யாராவது நின்னீங்க அவள்கிட்ட கேட்டுட்டு வரீங்க. கேட்காம பறிச்சிடாதீங்க, பரவ ஏசி போடுவாரு. சரிக்கா, நாங்க கேட்டுட்டு பறிச்சியோம். எட்டி வாங்க வாங்க போலாம். சின்ன பொண்ணு எனக்கு ஒரு டவுட். எப்ப பார்த்தாலும் உனக்கு என்னமா டவுட்டு? இந்த துவாப்புன்னு வந்தாச்சுன்னா உனக்கு மட்டும் எப்படி சின்ன பொண்ணு மாங்காய் காய்ச்சி நிக்கியது, நெல்லிக்காய் காய்ச்சி நிக்கியது, மாம்பழம் காய்ச்சி நிக்கியதெல்லாம் உனக்கு கண்ணு தெரியுது. இந்த நேரத்துல உனக்கு இந்த டவுட் தான் வரணுமா? இங்கே இரு. லட்சுமி அக்கா நெல்லிக்காய் பறிச்சக்கு இங்க இருந்து அங்க வரைக்கும் ஓடியாச்சு. வா நம்மள சீக்கிரமா பறிப்போம்.